ட்ரம்பின் கண்ணை உறுத்தும் 4,00,000 கோடி. இந்தியாவை குறிவைத்து அமெரிக்கா வரி போடுவது ஏன்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானை அரவணைக்க தொடங்கியுள்ளார். அதே வேளையில் நம் நாட்டிற்கு 25% வரி விதித்துள்ளார். இந்த புதிய வரி வரும் 7ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. அது மட்டுமின்றி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் தொடர்ந்து வாங்கினால் இந்தியாவிற்கு கூடுதல் வரிகளை விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் இப்படி நம் நாட்டை குறிவைத்து மிரட்டுவதன் பின்னணியில் 4,00,000 கோடி இருப்பதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது முதல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வரிகளை விதித்து வருகிறார். அந்த வகையில் நம் நாட்டிற்கு 25% வரிகளை விதித்துள்ளார். இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு பொருட்களை விற்பனைக்கு அனுப்பும் போது இந்திய நிறுவனங்கள் கூடுதல் வரியை செலுத்த வேண்டியிருக்கும். நம் நாட்டிற்கு டொனால்ட் ட்ரம்ப் 25% வரி விதித்திருப்பது மட்டுமின்றி ஆணவமாக பேசி வருகிறார். அதோடு தொடர்ந்து மிரட்டியும் வருகிறார். அது மட்டுமின்றி இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அது பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்தியா ரஷ்யா பொருளாதாரம் செத்து போய்விட்டது. இனியும் இரு நாடுகளின் பொருளாதாரமும் சிதைந்து போகட்டும் என்று கூறினார். அதேபோல் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி பயன்படுத்துவது மட்டுமின்றி மார்க்கெட்டில் அதனை விற்பனை செய்து பெருமளவு லாபம் சம்பாதிக்கிறது. இதனால் இந்தியாவிற்கு கூடுதல் வரியும் விதிக்கும் திட்டம் உள்ளது என்று மிரட்டினார். அமெரிக்காவை விட ரஷ்யாவிடமிருந்து தான் அதிகமான பொருட்களை நம் நாடு இறக்குமதி செய்கிறது. இதன் மூலம் நம் நாட்டின் மூலம் ரஷ்யாவின் பொருளாதாரம் வளம் பெறுகிறது. இது ட்ரம்பிற்கு பிடிக்கவில்லை. அதேபோல் அமெரிக்கா இந்தியா வர்த்தகத்தை எடுத்துக்கொண்டால் நம் நாடுதான் அதிக வர்த்தகம் செய்கிறது. அதாவது அமெரிக்காவிடமிருந்து நாம் இறக்குமதி செய்யும் பொருட்களை விட அதிகமான பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்கிறோம். உதாரணமாக 2024 நிதியாண்டில் நாம் அமெரிக்காவிற்கு 7.6 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருட்களை ஏற்றுமதி செய்தோம். ஆனால் அமெரிக்கா நமக்கு 3.6 லட்சம் கோடி பொருட்களை மட்டுமே விற்பனை செய்தது. அதன்படி பார்த்தால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தில் நாம் 4 லட்சம் கோடி வரை அதிக வர்த்தகம் செய்துள்ளோம். இது டொனால்ட் ட்ரம்பின் கண்ணை உறுத்துகிறது. தங்களிடம் ஆண்டுதோறும் அதிகமான பொருட்களை விற்பனை செய்யும் இந்தியா எதிரியான ரஷ்யாவிடம் கூடுதல் பொருட்களை இறக்குமதி செய்வதை ட்ரம்பால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு வெள்ளை மாளிகையில் அவரை சந்தித்த மோடியிடம் அமெரிக்க ராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்கு தர தயாராக உள்ளது. 5ஆம் தலைமுறையைச் சேர்ந்த F-35 ரக போர் விமானங்களை தருகிறோம் என்று ஆஃபர் வழங்கினார். இந்த ஆஃபர் அனைத்தும் ரஷ்யாவுடனான நம் வர்த்தகத்தை முடக்கும் வகையில் தான் ட்ரம்ப் வழங்கினார். ஆனால் அமெரிக்காவை விட ரஷ்யா தான் முக்கியம் என்று நம் நாடு F-35 ரக போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக அமெரிக்காவிடம் எந்த உத்தரவாதத்தையும் வழங்கவில்லை. இது ட்ரம்பிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 4 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தக உபரியை எப்படியாவது சரி செய்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார் ட்ரம்ப். இதனால்தான் நம்மை வழிக்கு வரவைக்க கூடுதல் வரியை தற்பொழுது ட்ரம்ப் விதித்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.